ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது கரண்ட் அஃபேர்ஸ். இந்த கரண்ட் அஃபேர்ஸில் நான் பார்க்க இருப்பது முதலாக பார்க்க இருப்பது அக்னி-4 பிளாஸ்டிக் ஏவுகணை மிக சிறப்பாக டெஸ்ட் செய்யப்பட்டது. அது எந்த இடத்துல அப்படின்னா சந்திப்பூர் அப்படிங்கிற இடத்துல. அது அந்த இடம் என்னென்னா ஒடிசா மாநிலத்தில் உள்ள சந்திப்பூர் என்ற ஏவுதளத்தில் வைத்து அந்த அக்னி-4 பிளாஸ்டிக் ஏவுகணைகள் மிக சிறப்பாக டெஸ்ட் செய்யப்பட்டு அதில் நாம் வெற்றியும் பெற்றுள்ளோம். அதுக்கு அடுத்தாற்போல் நாம் பார்க்க இருப்பது ககன்யான். ககன்யான்னா வேற ஒன்றும் இல்லை. ககன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விண்வெளின்னு அர்த்தம். யான்னா வாகனம், விண்வெளிக்கு செல்லும் வாகனம் அப்படின்னா ககன்யான் அர்த்தம். ரைட்டா? இந்த ககன்யான் திட்டத்தின் பேரில் இந்தியா 2027 மனிதர்களை நாம் பூமியிலிருந்து விண்வெளிக்கும், விண்வெளியிலிருந்து மீண்டும் பூமிக்கும் அழைத்து செல்லவும் அழைத்து வரவும் இருக்கிறது. அதன் பேரில் நம்முடைய விஞ்ஞானிகள், அதாவது விண்வெளி வீரர்கள் இங்கிருந்து விண்வெளிக்கும், விண்வெளியிலிருந்து அதாவது பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் தூரத்துக்கு கூட்டி சென்று பிறகு அவர்கள் திரும்பி வர இருக்கிறார்கள், பூமிக்கு திரும்ப இருக்கிறார்கள். இந்த திட்டத்தின் பெயர் என்னன்னா ககன்யான். இந்த ககன்யான் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு 2027. இந்த ககன்யான் என்றால் என்ன பெயர்? விண்வெளி வாகனம். அதாவது ககன் என்றால் விண்வெளி, ககன்யான் என்றால் விண்வெளிக்கு செல்லும் வாகனம் என்ற பெயரில் இந்த திட்டம் அமலுக்கு வர இருக்கிறது. அதுக்கு அடுத்தாற்போல் தமிழக அரசு 2 முக்கிய விருதுகளை விவசாயிகளுக்கு வழங்குவதாக அறிவித்துள்ளது. அவற்றில் ஒன்று அஞ்சலை அம்மாள் விருது, இன்னொன்று நம்மாழ்வார் விருது. யார் இந்த அஞ்சலை அம்மாள்? அஞ்சலை அம்மாள் யார் என்றால் அவர் ஒரு 1890 ஆண்டு நம்முடைய கடலூர் மாவட்டத்தில் பிறந்த ஒரு விடுதலை போராட்ட வீரரும் அரசியல்வாதியும் ஆவார். அவர் காந்தியடிகள் என்னென்ன நடத்தினாரோ, உப்பு சத்தியாகிரகம் சரி, இது வெள்ளையனை வெளியேறு இயக்கமாக இருக்கட்டும் சரி, கள்ளுக்கடை மறியல் போராட்டமாக இருக்கட்டும் சரி, அத்தனை போராட்டத்திலும் மிக சிறப்பாக தமிழகத்தில் பங்கேற்ற ஒரு பெண்மணி நம்முடைய அஞ்சலை அம்மாள் ஆவார். ஆகவே இந்த ஆகச்சிறந்த அந்த போராட்ட குணத்தினால் அவர் இந்தியாவின், சவுத் இந்தியாவின், அதாவது தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என செல்லமாக காந்தியடிகளால் அழைக்கப்பட்ட பெருமை அஞ்சலை அம்மாவை சாரும். அஞ்சலை அம்மாவை காந்தியடிகள் என்னவென்று அழைத்தார்? தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என அழைத்தார். தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என அழைத்தார். ரொம்ப முக்கியமான விஷயங்க. அவங்க கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அவங்க ஒரு விடுதலை போராட்ட வீரர், விடுதலை போராட்டக்காரர். அது மட்டுமல்லாமல் காங்கிரஸில் தன்னை முழுமையாக இணைத்துக் கொண்டு முழுநேர அரசியல்வாதியாகவும் வாழ்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவதாக நாம் பார்க்க இருப்பது வேளாண் விஞ்ஞானி. அவர் பெயர் நம்மாழ்வார். நம்மாழ்வார் பூச்சிக்கொல்லிகள், ரசாயன உரங்கள் போன்றவற்றை பயன்படுத்தி நம் மண்வளத்தை கெடுக்காமல் இருக்கவும், நம்முடைய மண்வளத்தின் வளத்தை நிலைநிறுத்தவும் பாரம்பரிய விதைகளை, பாரம்பரிய ஆர்கானிக் சொல்லுவோம் இல்லையா, பாரம்பரிய விதைகளை அது சேர்த்து வைப்பதிலும், அதுபோல் இயற்கை சுற்றுச்சூழல் போன்றவற்றை மேம்பட செய்வதிலும் தம்முடைய பெரும் பங்கினை ஆற்றியுள்ளவர் தான் நம்மாழ்வார் என்ற வேளாண் விஞ்ஞானி. இந்த வேளாண் விஞ்ஞானியையும் நம்முடைய அஞ்சலை அம்மாவையும் பெருமைப்படுத்தும் வகையில் அவர்கள் 2 பேரிலும் நன்கு பணிபுரியும், நன்கு விளைச்சலை தரக்கூடிய விவசாயிகளுக்கு அவர்கள் பேரில் விருது வழங்கி அவர்களை பெருமைப்படுத்த இருக்கிறது நமது தமிழக அரசு என்பதில் நாம் பெருமை கொள்கிறோம். அதுக்கு அடுத்தாற்போல் இப்பொழுது மிக விமர்சையாக ஒரு செஸ் போட்டி அமெரிக்காவில் நடைபெற்று வருகிறது. ரைட்? ஸோ அந்த செஸ் போட்டியில் பிரக்யானந்தாவும் முதலிடத்தை பிடிக்கும் வகையில் அவர் நகர்ந்து கொண்டிருக்கிறார். ஓகே, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஜெயிண்ட் ரூபீஸ் சொல்லுவாங்க. ஜெயிண்ட் ரூபீஸ். ஓகே, ஜெயிண்ட் ரூபீஸ் ரேபிட் என்ற செஸ் போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்க? அமெரிக்காவில். ஓகேவா? அமெரிக்காவில் நடைபெறக்கூடிய அந்த ஜெயிண்ட் ரூபீஸ் செஸ் போட்டின்னு சொல்லலாம், அல்ல ஜெயிண்ட் ரூபீஸ் ரேபிட் செஸ் போட்டின்னு சொல்லலாம். இந்த செஸ் போட்டி எங்கே நடக்குது அப்படின்னா அமெரிக்காவில் நடைபெற்று வருகிறது. அதில் நம்ம தமிழக செஸ் வீரர்கள் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கிறேன். மிகவும் நன்றி. வணக்கம்.